நடிகர் கூட பார்க்க மாட்டேன், திருப்பதி லட்டு உங்களுக்கு ஜோக்கா இருக்கான்னு பவன் கல்யாண் கார்த்தியை பாட்டு கேட்ட கேள்விக்கு கார்த்தி திடீர்னு மன்னிப்பு கோரி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. ஸோ கார்த்தி என்ன விஷயம் பேசினாரு, பவன் கல்யாண் ஏன் பொங்கி எழுந்திருக்காரு, என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் புகழ்பெற்ற தலமான திருப்பதியில் புகழ்பெற்ற லட்டான திருப்பதி லட்டு உலக லெவலில் ஃபேமஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிலையில் திருப்பதி லட்டில் ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்ட லட்டில் கலப்படம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த கலப்படத்தை ஏற்படுத்தியது முன்னாள் முதலமைச்சர் ஆட்சியில் நடந்த குளறுபடி தான் காரணம்னு தற்போது ஆந்திராவில் நடந்துகிட்டு இருக்க ஆட்சியாளர்கள் அவங்க மேலே குறைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக இது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதையடுத்து நடிகர் கார்த்தி அவர்கள் அவருடைய மெய்யழகன் திரைப்படத்துடைய தெலுங்கு படத்துடைய ப்ரமோஷனுக்காக நேத்தி ஹைதராபாத் போயிருந்தார். அங்கே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது தொகுப்பாளி கார்த்தி கிட்ட லட்டு பற்றி கேட்டாங்க. அதற்கு கார்த்தி இது சென்சேஷனான விஷயம், இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அரங்கமே கை கட்டி சிரித்தாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு ஆந்திரா துணை முதலமைச்சர் நடிகருமான பவன் கல்யாண் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சினிமா நிகழ்ச்சியில் லட்டுவை வைத்து கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. இது சென்சேஷனான விஷயம்னு சொல்கிறாங்க. ஒருபோதும் அப்படி சொல்லாதீங்க, நடிகருக்கு மரியாதை கொடுக்குறேன், ஆனால் சனாதானம் வரும்போது பேச்சுவார்த்தையை 100 முறை யோசித்து பேச வேண்டும், இதை நான் கண்டிக்கிறேன்னு பவன் கல்யாண் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கார்த்தி பேசினது குறித்து வெளிப்படையாக பேசினார். இது பூதாகரமாக வெடித்து இணையத்தில் செம வைரலாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் கார்த்தி தனது எஸ் தளத்தில் இது குறித்து மன்னிப்பு கேட்டிருக்கார். அதில் பவன் கல்யாண் சார், உங்கள் மேலே எனக்கு ஆழ்ந்த மரியாதை இருக்குது, எதிர்பாராத புரியல் காரணமாக இது நடந்திருக்கு, நான் அதற்கு மன்னிப்பு கேட்குறேன். வெங்கடாஜலபதி பெருமாள் தாழ்மையான பக்தர் என்ற முறையில் நான் எப்போதுமே நம் மரபு மீது அன்பும் பற்றும் வச்சிருக்கேன்னு தனது எஸ் தளத்தில் மன்னிப்பு கேட்டு கார்த்தி அவர்கள் ட்வீட் போட்டிருக்கார். இந்த ட்வீட் தற்போது இணையத்தில் செம வைரலாகிட்டு இருக்கு. மேலும் பவன் கல்யாண் பிரகாஷ் ராஜ் குறித்தும் லட்டுக்கு எதிராக பேசின வீடியோ குறித்தும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் பவன் கல்யாண். மேலும் பவன் கல்யாண் தற்போது திருப்பதியில் ஏற்பட்ட இந்த கலங்கத்துக்காக 11 நாள் விரதம் இருக்கிறார். மேலும் திருப்பதி தேவஸ்தானம் திங்கட்கிழமை யோகம் வளர்த்து திருப்பதியில் நடந்த கலங்கத்தை கலைச்சிருக்காங்க. மேலும் இனி வரும் நாட்களில் திருப்பதியில் பல கட்டுப்பாடுகள் விதித்து லட்டு தயாரித்து மக்களுக்கு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தற்போது நடந்துட்டு இருக்க ஆட்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்தி பவன் கல்யாண் கிட்ட மன்னிப்பு கேட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.